அது என்ன சுவாமி அஜித் மாதிரி பேசுறீங்க? அஜித் ரசிகனா நீங்க? அஜித் என்னோட பக்தன். விஜய் இல்லையா சுவாமி? அவனும் என்னோட பக்தன் தான். அவனுக்கு நான் வரம் கொடுத்ததுனாலதான் அவன் இந்த தமிழ்நாட்டுக்கு முதலமைச்சரா இருக்கான். எல்லாரும் என் காலுக்கு கீழே தான். நான் வரம் கொடுத்தா யார் யார் எங்க எங்க போகணுமோ அங்கங்க கொண்டு போய் சேர்த்துருவேன். சுவாமி எனக்கு ஒரு ஆசை இருக்கு. என்ன ஆசை? என்ன ஆசை? எதுனாலும் கேளுதாயி. சுவாமி எது கேட்கறதா இருந்தாலும் காணிக்க வச்சுட்டு கேளுங்க. அப்பதான் உங்களுக்கு பலன் கிடைக்கும். சரி சுவாமி. இந்தாங்க சுவாமி. ஐயோ என் காசு. எனக்கு நீ 500 ரூபாய் கொடுத்தனா இதை நான் பல மடங்கு திருப்பி தருவேன். அதனால ஐயோ என் காசுன்னு சொல்லி மட்டும் கொடுக்காத, மனப்பூர்வமா கொடு. அதை நான் வாங்கிக்கிறேன். சரி சாமி. ரொம்ப கஷ்டப்பட்டு உழைச்ச காசு கிடைக்கும், பலன் கிடைக்கும். சரி சாமி. இப்ப கேளுதாயி. எனக்கு ரொம்ப நாள் ஒரு ஆசை இருக்கு சுவாமி. அதை நீ காணிக்க வச்சிட்டியே. என்ன சாமி என்கிட்ட சொல்லு, நான் அதை நிறைவேற்றுறேன். சுவாமி எனக்கு ரொம்ப நாளா சுவிட்சர்லாந்து போகணும்னு ஆசை. அதை மட்டும் நிறைவேற்றி தந்திருக்க சுவாமி. அடி சண்டாளி, கல்யாணம் முடிஞ்சு 1 வருஷம் ஆச்சு, பிள்ளை இல்லையன்னு பிள்ளை வரம் கேட்க வந்தா. இவன் என்னன்னா சுவிட்சர்லாந்து போகணுமா? சுவிட்சர்லாந்து எனக்கு என்ன தேவையோ அதை நான் கேட்க முடியும். அப்போ உனக்கு பிள்ளை வேண்டாமா? வேணுதான், அங்க போய் பெத்துக்கிறேனே. அட சண்டாளி, என் காசை பூரா அப்படி கரியா கரைக்கியே. இதான் ஆசையா தாயி? இல்ல இல்ல, அதெல்லாம் வேண்டாம். பிள்ளை வரம் கொடுங்க. நான் சுவிட்சர்லாந்து தான் போகணும். சாமி, நான் கொடுத்த காசுக்கு அவளுக்கு பிள்ளை வரம் தான் வேணும். எனக்கு சுவிட்சர்லாந்து தான் போகணும். பிள்ளை வரம் வேணும். சுவிட்சர்லாந்து போகணும். நீங்க 2 பேரும் இங்க இருக்க வேண்டிய ஆட்களே இல்ல. 2 பேரும் என்ன மேல அனுப்பிடுவேன். எங்களுக்கு வரமே வேண்டாம். நான் துட்டை மட்டும் எடுத்துக்கிறேன். கொடுத்த துட்டு கை வச்சீங்க ரத்தம் கக்கி சாவீங்க.